பிரேம் சாருக்கு வந்து படம் அனுப்பினேன் நாங்க. சார் கொஞ்சம் பார்ப்பீங்களா சொல்லி. தமிழ் டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. And he was behind him, sir. Did you watch? நான் வந்து அவர் வந்து ஏதோ ரைட்டிங்ல இருந்தாரு. ஸோ நான் அவர் 1 வீக்காவே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவர் பார்த்தாரு. நான் எப்பவுமே 9:30க்கு தூங்கிடுவாங்க. ஃபோன் சைலண்ட் பண்ணி நான் தூங்கிடுவேன். ஸோ ஒரு 9:30 ஆகும்போது அவரோட மெசேஜ் வந்து ஐ எம் வாட்சிங் யுவர் ஃபிலிம். ஓகே சார் நான் வெயிட் பண்ணுறேன் சொல்லி நீங்கள் அவைலபிளாக இருப்பீங்களா சார்? நான் கண்டிப்பாக 12:30க்கு அவர் பார்த்து முடிச்சார். கால் பண்ணார். சார் ரொம்ப ஹாப்பியாக எல்லா டீட்டெயிலும் எடுத்துட்டு சார் நான் சொன்னேன் சார் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியாது சார், நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நான் சொல்கிறேன் நீ கேட்ட அந்த மாதிரி சொல்லி ரொம்ப நேரம் பேசினேன். அதுக்கப்புறம் ஜான் மகேந்திர சார், சச்சினோட டைரக்டர், ஒரு நாளைக்கு ஒரு ரிவ்யூ வீடியோ வந்துடு. எனக்கு தெரியலை ஆக்சுவலாக, அவர் எனக்கு தெரியாது. அப்போது அந்த ரிவ்யூ வீடியோ அவர் போட்டார். ரிவ்யூ வீடியோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரைட்டிங் பற்றி நிறைய பேசினார். ஸோ நானும் அப்பவும் ரைட் பண்ணும்போதே டேய் யாராவது நம்ம ரைட்டிங் பற்றி பேசணும்டா. ஸோ அவர் அந்த வீடியோ ஃபுல்லாகவே ரைட்டிங் ஆக்டிங். நான் அப்போ சொன்னேன் டேய் நாம சாதிச்சிட்டோம்டா, ஒருத்தர் போட்டுனாடா ரைட்டிங்னு பற்றி இன்டர்வியூ பண்ண. அப்புறம் தான் தெரியுது அது சச்சினோட டைரக்டர்னு. ஸோ நான் அவருக்கு மெசேஜ் போட்டேன், தேங்க்யூ சார். அப்போ அவர் வந்து திருப்பி போடுறாரு, நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நீங்கள் நல்ல படம் பண்ணிட்டீங்களே சொல்லி என் நம்பருக்கு கால் பண்ணி சென்னை வந்தால் டின்னருக்கு வாங்க, வீட்டுக்கு வாங்க சொன்னார். ஸோ நேற்று தான் அவரோட வீட்டுக்கு போனேன். அர்ஜுனுக்கு ஷூட் இருந்துச்சு. இல்லை அர்ஜுனோட இருந்தே பாரு. என்ன சொல்கிறது, அந்த மூமெண்ட் இப்போவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.